திருமணம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு ஆயிரங்கால் பயிர் அப்படின்னு சொல்லுவோம். அது கிழக்கு பார்த்த வீடு தான். அப்ப கிழக்கு பார்த்த வீடு இருந்தும் எனக்கு வந்து திருமணம் ஆகல. 5 நாள்ல 30 நாள்ல 3 மாசத்துல இப்படி பிரிஞ்சு போகக்கூடிய எத்தனையோ ஃபேமிலிகள் இருக்கு. அந்த திருமணம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு ஆயிரங்கால் பயிர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த திருமணத்துல நம்ம ஜாதக ரீதியா வந்து இந்த காலகட்டத்துல வந்து திருமணம் ஆயிரும் அப்படின்னு நம்ம உறுதியாவே சொல்றோம். ஆனா அந்த காலகட்டத்திலே வந்து திருமணம் ஆகாம எத்தனையோ குழந்தைகள் வந்து இருக்காங்க. இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்க நம்ம வீட்டினுடைய கட்டமைப்பு சரியான முறையில இல்ல அப்படிங்கிறது தான் ஊர்ஜிதமான உண்மைங்க. இப்ப திருமணம் அப்படின்னாக்க ஆகல. இப்போ வந்து வயசு வந்து நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட ஏஜ்ல வந்து நம்ம வந்து ஒரு யங் ஏஜ் ஒரு 23 வயசு 22 வயசு 25 வயசு அந்த ரேஞ்சில் வந்து நம்ம திருமணம் பார்க்கறோம் அப்படின்னாக்க பரவாயில்ல. ஆனா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல நம்ம குழந்தைகள் எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் வந்து நல்லபடியா படிக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு நல்லபடியான ஒரு வேலைக்கு போகணும். வேலைக்கு போனதுக்கு அப்புறம் நம்ம நல்லா செட்டில் ஆயிட்டு ஒரு இடம் வாங்கணும். வீடு நல்ல நமக்கு பிடிச்ச மாதிரி பெரிய வீடா கட்டிட்டு காரு பங்களா எல்லாமே எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து திருமணம் செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி இது எல்லாமே பார்க்கும்போது நமக்கு வந்து 30 வயசு ஆயிடுது. 30 வயசு ஆனதுக்கு அப்புறம் நம்ம திரும்பி பார்க்கும்போது நம்மளோட வயசு 30 ஆயிடுது. அப்போ நமக்கு வந்து பெண்கள் வந்து கிடைக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலைகள் இல்லை. பெண்ணா இருக்கட்டும் ஆணா இருக்கட்டும் நமக்கு வந்து ஒரு திருமணம் சார்ந்த இடத்துல வந்து அந்த பிரச்சனைகள் வந்து உருவாக்கி கொடுக்குது. இது எல்லாத்துக்குமே முக்கிய காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்க நம்ம வீட்டினுடைய கட்டமைப்பு தான். அந்த வீட்டினுடைய கட்டமைப்புல கிழக்கு பக்கத்துல ஏதாவது வந்து ஒரு தவறு இருக்கும். அதாவது வந்து கிழக்கு பார்த்த வீடா இருக்கலாம், அல்லது வடக்கு பார்த்த வீடா இருக்கலாம், அல்லது தெற்கு பார்த்த வீடா இருக்கலாம், அல்லது மேற்கு பார்த்த வீடா இருக்கலாம். எந்த பக்கம் பார்த்த வீடா இருந்தாலுமே அந்த வீட்டினுடைய கட்டமைப்புல கிழக்கு பக்கத்துல வந்து ஏதாவது வந்து ஒரு தவறுதலோ அல்லது ஒரு மூடப்பட்டு இருக்கும் சூழ்நிலைகளோ அல்லது ஒரு மரம் செடி கொடிகளோ ஏதாவது ஒண்ணு அந்த இடத்துல வந்து இருக்குங்க. அந்த சூழ்நிலையில இருந்து மாத்தி கட்டமைக்கும் போது அந்த திருமணத்துக்கு ஏற்படக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்கும். அப்போ அதாவது இப்ப எல்லாருமே சொல்லுவாங்க என்னோட வீடு வந்து கிழக்கு பார்த்த வீடு தான். அப்ப கிழக்கு பார்த்த வீடு இருந்தும் எனக்கு வந்து திருமணம் ஆகல, அல்லது என் வீட்டினுடைய கிழக்கு பக்கத்துல ஒண்ணுமே இல்லை, அப்படி இருந்தும் ஏன் எனக்கு திருமணம் ஆகலைன்னு எனக்கு நிறைய பேர் வந்து கேள்வியும் கேட்டிருக்காங்க. ஆனா அதுல வந்து நேரா போய் பார்க்கும்போது ஆய்வு செஞ்சு பார்க்கும்போது அந்த சூழ்நிலைகள் வந்து எந்த இடத்துல என்ன தப்பு இருக்கு, அந்த இடத்துல வந்து மூடப்பட்டு இருக்கா, அல்லது மரம் செடி கொடிகள் இருக்கா, அல்லது முதல் குழந்தையா இரண்டாவது குழந்தையா அல்லது மூத்த குழந்தையா அல்லது நம்ம பார்த்த குழந்தை, அதாவது நம்ம வந்து திருமணத்துக்கு வந்து நம்ம ஒரு ஆணா இருந்தோம் அப்படின்னாக்க பெண் பார்க்கறோம் அப்படின்னாக்க அந்த பெண் வீட்டுல வந்து அந்த பொண்ணு வந்து முதல் குழந்தையா இரண்டாவது குழந்தையா அப்படிங்கறது வந்து நம்ம எல்லாமே ஒவ்வொரு இடத்துல இருந்துமே நம்ம பார்க்கணுங்க. நம்ம வந்து வாஸ்து ரீதியா பார்க்கும்போது ஜோதிட ரீதியா வந்து இந்த காலகட்டத்துல திருமணமே ஆகாது அப்படின்னு சொல்லி இருந்த இடத்துல கூட வந்து வீட்டினுடைய கட்டமைப்பை வந்து சரியா மாத்தி அமைக்கும் போது அவங்களுக்கு உடனடியா வந்து திருமணம் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை வந்து உருவாக்கி கொடுத்துருங்க. அதே மாதிரி நீங்க நம்ம வந்து ஆணா இருந்தால் முதல் குழந்தையா இரண்டாவது குழந்தையா அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. அதுக்குமே வந்து பாத்தீங்கன்னாக்க நம்ம ஒரு பெண் பார்க்கறோம் அப்படின்னாக்க அவங்க வந்து மூத்த குழந்தையா இருந்தாங்க அப்படின்னாக்க நம்ம ஆண் குழந்தையா இருந்தாலுமே பெண் குழந்தைய வீட்டுல வந்து முதல் குழந்தை பெண் குழந்தையா இருந்துச்சு அப்படின்னா அந்த பெண் குழந்தையினுடைய வீட்டினுடைய கட்டமைப்பை வந்து சரியா அமைக்கணுங்க. அப்படி சரியா அமைக்கும் போதுதான் அந்த வாழ்க்கையில வந்து நம்ம சண்டை சச்சரவுகள் இல்லாம நம்ம வாழ்க்கையில வந்து ஒரு குழந்தை குட்டிகள் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாம நமக்கு இருக்கும். அதே மாதிரி வருமானம் சார்ந்த இடங்களா இருக்கட்டும் அல்லது உறவு முறைகளா இருக்கட்டும் எதுவா இருந்தாலுமே நமது வீட்டினுடைய கட்டமைப்பு எந்த மாதிரி அமைஞ்சிருக்கோ அதற்கு தகுந்த மாதிரி தாங்க நம்மளுடைய திருமண வாழ்க்கையும் ஆகும். ஏன்னா திருமணம் ஆனதுக்கு அப்புறமும் ஒரு 15 நாள்ல 30 நாள்ல 3 மாசத்துல இப்படி பிரிஞ்சு போகக்கூடிய எத்தனையோ ஃபேமிலிகள் இருக்கு. அந்த பிரச்சனையிலிருந்து அவங்க போகக்கூடாது அப்படின்னாக்க நம்ம வீட்டினுடைய கட்டமைப்பு. ஏன்னா நம்ம ஒரு வள்ளு கட்டாயமா ஒரு திருமணத்தை பண்ணி இன்னும் ஏன்னா வயசு வந்து போயிட்டே இருக்கு, இந்த திருமணத்தை செஞ்சிடணும் அப்படின்னு நம்ம வந்து வீட்டுல வந்து நம்ம அப்பா அம்மா பெரியவர்களுடைய வற்புறுத்தல்னால வந்து நம்ம அந்த திருமணத்தை வந்து முடிச்சிடுறாங்க. ஆனா பார்த்து அந்த திருமணம் முடிஞ்சு குறுகிய காலத்திலேயே வந்து அவங்க பிரிஞ்சு போகக்கூடிய சூழ்நிலை உருவாயிருது. அந்த பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய மனநிலை வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலைக்கு தள்ளப்படுது. அப்படி கஷ்டமான சூழ்நிலைக்கு தள்ளும்போது அவங்களுடைய மனசு வந்து ரொம்ப சஞ்சலப்பட்டு தவறுதலான முடிவுகளை எடுக்கக்கூடிய சூழ்நிலைகளை வந்து உருவாக்கி கொடுக்குதுங்க. அப்போ நம்ம வீட்டினுடைய கட்டமைப்பு சரியான முறையில் அமைச்சிட்டோம் அப்படின்னாவே நமக்கு திருமணம் வாழ்க்கையில நமக்கு எந்த தவறும் இல்லாம நம்மளுடைய வாழ்க்கை வந்து சிறப்பான முறையில நடைபெறக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருங்க.